யோசித்து பார்த்தால் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு எதுவும் சொல்லி தந்துவிட முடியாது. 17 வயது என்னுடைய ஆசிரிய பணிக்கான வயது. 17 ஆண்டு காலமாக சென்னையில் இருக்கக்கூடிய SIET கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த 17 ஆண்டு அனுபவத்தில் நான் கண்டெடுத்திருக்கக்கூடிய உண்மை, a teacher cannot teach anything. A teacher can inspire. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர எதையும் அவர்களுக்கு சொல்லி தந்துவிட முடியாது என்பதிலே மிக கவனமாக இருப்பவள் நான். கல்வி என்பது அறிவுடன் தொடர்புடையது. வெளியிலிருந்து உட்செல்வது கல்வி, உள்ளிருந்து வெளிப்படுவது அறிவு. அறிவு தராத கல்வியினால் பயன் கிடையாது. எந்த ஒரு கல்வி நம் குழந்தைகளுக்கு அறிவை தருகிறதோ அந்த கல்விதான் நம் குழந்தைகளுக்கான மிக முக்கியமான புள்ளியாக நான் கருதுகிறேன். இந்த கல்வியை முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதோ வாழ்க்கையை ஓட்டுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல கல்வியினுடைய நோக்கம். நம் பிள்ளைகளுக்கு கல்வி தருவதற்கான நோக்கம் எந்த சூழ்நிலையிலும் தன் சுயமரியாதையை காத்துக்கொள்வதும் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மரியாதையை காத்துக்கொள்வதுமான மிக உன்னதமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை அந்த குழந்தைக்கு தருவதற்கு பெயர்தான் கல்வி. அந்த கல்வியை இந்த கல்வி நிறுவனம் முழுமையாக வழங்கிக் கொண்டிருப்பதாக நான் நம்புகிறேன். சாதாரணமாக இப்படி வெட்டவெளியான அரங்குகளில் பேசுகின்ற பொழுதோ, நிகழ்ச்சிகளை கேட்கின்ற பொழுதோ ஒரு சிறிய ஒரு அசைவோ ஒரு சலனங்களோ இருக்கும். ஆனால் அவ்வளவு சிறப்பாக இவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்பதில் நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருந்தேன். மிக அற்புதமான முறையில் இந்த அரங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரிசு தரக்கூடிய அந்த நிலைப்பாட்டை நான் பார்த்து கொண்டிருந்தேன். எப்பொழுதும் மக்களோடு பேசுகின்ற பொழுது எதை மக்களுக்கு சொல்லுவது என்பதில் என்னை போன்றோர்கள் மிக கவனமாக இருப்போம். அப்படி கவனமாக நான் இருக்கின்ற பொழுது நான் பல நல்ல விஷயங்களை இந்த கல்விக்கூடத்திடம் இருந்து எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்பதை மட்டும் உங்களுக்கான செய்தியாக நான் தருகிறேன். எப்பொழுதும் வரக்கூடிய விருந்தினர்கள் ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இல்லாமல் எதையேனும் பெற்றுவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் வருவார்கள். அப்படி நான் வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றிக்கொள்வதற்கும் சிந்திப்பதற்குமான கல்வி சூழலை இந்த நிறுவனம் மிக சிறப்பாக முன்னெடுத்து இருக்கிறது. அதை முன்னெடுத்து இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த உலகத்திலேயே எது மிகப்பெரிய சிக்கல் என்று ஒரு குழந்தையிடம் கேட்கப்பட்ட பொழுது நான் தான் அதை கேட்டேன். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திற்கு பேச சென்றிருந்தேன். அந்த குழந்தைகள் புலம்பெயர்ந்த குழந்தைகள். புலம்பெயர்ந்த அந்த குழந்தைகள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த உலகத்திலேயே எது மிக மிக சிரமமான காரியம் என்பது எது என்று கேட்டவுடன் கவிதா என்கின்ற பிள்ளை, 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிள்ளை தந்த பதில் நம் அனைவருக்குமான பதில். அவள் சொன்னால், thinking too small is the biggest problem of life என்று சொன்னாள். சிறியதாக நினைப்பதுதான், சிறியதாக எதையும் செய்வதுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்று அந்த குழந்தை சொல்கிறாள். கலாம் சொல்கிறார், எது நம்முடைய வாழ்க்கையிலேயே குற்றம் என்றால் சிறிய இலக்குகள் எல்லாம் குற்றமுடையது என்று பேசுகிறார் கலாம். சரி, நான் இதை எப்படி உங்கள் மத்தியிலே நான் ஆணித்தரமாக இதை விளக்குவது? சிறிய விஷயங்கள் என்பது எது, பெரிய விஷயங்கள் என்பது எது, பெரிய விஷயங்களை சாதிப்பது என்பது எது? இந்த தெளிவு நமக்கு இருந்தால் கல்வி என்பதற்கான புள்ளி எங்கிருந்து தொடங்குகிறது என்பது நமக்கு புரிந்து போகும். நான் ஒரு கல்வியலாளர். கல்வி என்பதற்கான சிந்தனை என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன். எது கல்வி? கலாமை எல்லோரும் கொண்டாடுகிறோம் இல்லையா? அவருடைய 2வது நினைவு நாளின் போது அவரை போலவே வேடமிட்டு குழந்தைகளை எல்லாம் அருகில் அணைக்க வைத்து ஒரு புகைப்படத்தை நீங்கள் இந்த பள்ளிக்கூடம் நடத்திய நிகழ்ச்சியில் பார்த்திருப்பீர்கள். கலாமுக்கு எதுங்க மரியாதை? கலாமுக்கு எதற்கு இவ்வளவு புகழ்? இப்போல்லாம் மேடைகளில் பேசக்கூடியவர்கள் நல்ல விஷயங்கள் ஏதேனும் சொன்னால் இது கலாம் சொன்னது என்று சொன்னால் உடனே கைத்தட்டல் கிடைக்கிறது. எல்லா விஷயங்களையும் கலாம் சொல்லலாம், அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது என்று மனிதர்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கைக்கு என்ன காரணம்? இதே போல்தான் எதை நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இதை விவேகானந்தர் சொன்னார் என்றால் உடனே கைத்தட்டி விடுவார்கள். இந்த நம்பிக்கை அந்த தனி மனிதர்கள் பெறுவதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று யோசித்து நான் பார்க்கிறேன். நான் இந்த 2 பேரை பற்றிய ஒரு குறிப்பை தருகிறேன். கலை, நீங்கள் இந்த கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். அவர் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காகவா? கலாம் என்றால் நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள். பிரணாப் முகர்ஜி என்று சொன்னாலும் அதே கைத்தட்டல் வர வேண்டுமா இல்லையா? அவரும் தானே ஜனாதிபதியாக இருந்தார். பிரதிபா பாட்டீல் என்றால் கைத்தட்டல் வர வேண்டுமா இல்லையா? ஏன் வரமாட்டேன் என்கிறது? அப்படி என்றால் ஜனாதிபதியாக இருந்ததற்காக புகழ் பெற்றவர் இல்லை கலாம். ஒரு ஆசிரியராக இருந்து புகழ் பெற்றவரா? நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த வாழ்வின் வினாடிகளில் ஏதோ ஒரு அசைவில் இந்த சமூகத்திற்கு உதவி செய்பவர்களாக இருந்து விடுகிறோம் என்றால் சமூகம் நம்முடைய பெயரை புகழோடு உச்சரிக்கும். அப்படி என்ன வேலையை கலாம் செய்தார்? கலாமுடைய புகழுக்கு காரணம் என்ன என்று நானும் யோசித்து பார்க்கிறேன். அவருடைய ஒரு குழந்தைகளோடு கலந்துரையாடுகின்ற ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு வீடியோவா வந்தது. என்கிட்ட அது இருக்கு. அவர் சொல்றாருங்க, நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன்னு பேசுறார். அவர் பேசுகின்ற பொழுது, நான் அணு விஞ்ஞானியாக இருந்தேன், அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தேன், ஏவுகணைகளை விட்டேன், பிருத்திவி அக்னி என்று ஏவுகணைகளை விட்டேன், அது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து நான் ஒரு காரியத்தை செய்தேன், அது எனக்கு ஆனந்தத்தை தந்தது என்று பேசினோம். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது உறவுகளே. ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. உள்ளிருந்து வெளிப்படுவதற்கான அந்த ஆனந்தத்தை பெற்றிருந்தார் கலாம். அப்படி என்ன ஆனந்தத்தை அவர் பெற்ற தருணம் என்ன?
உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நாள் சும்மா உட்கார்ந்துருக்காருங்க வீட்டுல. அவருடைய தோழர் வருகிறார். தோழர் வந்து என்ன சொல்றார், கலாம் ஒரு இடத்துக்கு போலாம் வான்னு கூப்பிடுறார். இத கலாமே பேசுறாருங்க. நான் அந்த லிங்கை வந்து நான் மேடம் அனுப்புறேன், நீங்க போட்டு காட்டுங்க மேடம். அவருடைய லாங்குவேஜ்லயே அவர் சொல்றார். ஒரு நாள் என்ன கூட்டிட்டு போறதுக்காக என்னுடைய நண்பன் வந்தான். நான் போனேன். அவன் நேரா என்ன ஒரு ஹோம் கூட்டிட்டு போனா. அந்த ஹோம்ல வந்து நிறைய பேர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். 7 வயது முதல் 15 வயது வரைக்குமான சிறுவர்களுக்கான ஹோம். அந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் என் நண்பன் ஒரே வார்த்தை என்னிடத்தில் சொன்னான், கலாம் இவங்களுக்கு 2 வேதனை. ஒண்ணு கால் இல்ல, அடுத்தது இவங்க ஒரு ஷூ போட்டிருக்காங்க பாரு, அது 3.5 கிலோ தூக்கிட்டு இவங்க நடக்கணும். உன் கால்ல 1/2 கிலோக்கு மேல செருப்பு இருந்தாலும் உன்னால போட முடியாது. இந்த குழந்தைகள் கால் இல்லாம 3.5 கிலோ ஷூவா போட்டுட்டு இருக்குதுங்க, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுல போய் யோசிச்சேன். எல்லா ஏவுகணைகளையும் அனுப்புகின்ற பொழுது அதற்குள்ளாக செயற்கைக்கோள்களை வைத்து அனுப்புவது வழக்கம். அந்த செயற்கைக்கோள்களை வைத்து அனுப்புகின்ற பொழுது அமெரிக்கா 13 செயற்கைக்கோள்களை தான் வைக்க முடியும், ரஷ்யா 24 செயற்கைக்கோள்களை வைக்க முடியும். ஆனால் இந்தியா 124 செயற்கைக்கோள்களை வைத்து அந்த ஏவுகணையை அனுப்ப முடியும். அந்த ஏவுகணையை வடிவமைத்தவன் நான். அந்த லைட் மெட்டல் அதை நான் வடிவமைச்சேன். அந்த மெட்டலை வச்சுக்கிட்டு லெபார்டரியில உட்கார்ந்து இந்த கேலிபர் மெஷினை செய்யறதுக்கு முடியுமான்னு யோசிச்சேன். அந்த ஏவுகணையை அனுப்பக்கூடிய அந்த மெட்டலை வச்சுட்டு போலியோவுக்கான கேலிபர் ஷூவை நான் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்தேன். 3.5 கிலோ எடை உடைய அந்த ஷூவை 300 கிராமில் செய்து முடித்தேன். அப்பொழுதுதான் நான் ஆனந்தத்தின் உச்சத்திற்கு போனேன் என்று சொன்னார். நான் யோசித்து பார்க்கிறேன், இதுதான் கலாமை நாம் கொண்டாடுவதற்கு காரணம். ஒரு மனிதனுடைய இருப்பினால் 4 பேருக்கு நல்லது நடக்கிறதா, அவன் இந்த உலகத்தில் கொண்டாடத்தக்கவனாக இருக்கிறான். அத்தகைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கான கல்விச்சூழல் இருக்கிறதா என்றை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் வந்து இந்த அட்லாண்டான்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அமெரிக்கால. அங்கதான் வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல ஒரு மிக அற்புதமான வார்த்தை அந்த மோனுமெண்ட்லயே எழுதி இருக்காங்க. என்னன்னா, we can make the change. இது எழுதி இருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு வந்துட்டேங்க. வந்ததற்கு பிறகு பல வருஷத்துக்கு அப்புறமா ஒபாமாங்கிறவர்ல இப்போ பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா இருந்தார் அமெரிக்காவுக்கு, ட்ரம்ப் சாருக்கு முன்னால இருந்தார். அவர் 2வது முறையாக ஜெயிக்கின்ற பொழுது இந்த மேடையில நின்று அவர் வந்து தேங்க் கிவிங் லெக்சர் கொடுக்கிறாரு. நான் இந்த மாதிரி யாராவது பெரியவர்கள் லெக்சர் கொடுக்கும்போது அதை கேட்பேன். எதுக்கு நான் மேட்டருக்காக கேட்க மாட்டேன், இந்த பாடி லாங்குவேஜ்காகவும் அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனுக்காகவும் அவங்களுடைய ஸ்டைலுக்காகவே அதை கேட்பேன். ப்ரொஃபஷனல் நோட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்ப்பேன் நான். அன்னைக்கு ஒபாமா பேசிட்டே இருக்கும்போது we can make the change. ஐயா இது எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமே, எங்கேயோ பார்த்திருக்கோமேன்னு யோசிக்கிறேன். உடனே பக்கத்துல இருக்கிறவர் சொன்னாரு, அது நெல்சன் மண்டேலா எழுதி இருக்கிறாருங்கன்னு ஒரு புக் கொண்டு கொடுத்தாரு. ஓ, இது நெல்சன் மண்டேலா சொன்னாரா? இல்லையே, இது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னதாச்சே. பாருங்க, ஒபாமாவுக்கு வந்தது நெல்சன் மண்டேலா கிட்ட இருந்து. நெல்சன் மண்டேலா கிட்ட இருந்து யாருக்கு வந்தது? நெல்சன் மண்டேலாவுக்கு மார்ட்டின் லூதர் கிட்ட இருந்து வந்திருக்கு. மார்ட்டின் லூதர் கிங்குக்கு யார் சொல்லியிருப்பா? இது எனக்கு ஒரு யோசனை. பார்த்தா அந்த அவருடைய ரூம்ல பெரிய படம் மாட்டி இருக்குங்க, நம்ம தேசப்பிதா காந்தியடிகள் தாங்க அது வந்து மார்ட்டின் லூதர் கிங்குக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் காந்தியடிகளிடமிருந்து இந்த சொல்லை பெற்றிருக்கிறார். பாருங்க, பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒன்று இன்னைக்கு கரண்ட் சினாரியோல 2வது முறை அந்த ஒபாமா ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற ஒற்றை சொல், அது நம் தேசத்தில் இருந்து போயிருக்கிறது. மகாத்மா காந்தி தந்திருக்கிறார். என் மூளை சிக்கிட்டு நிக்குது. மகாத்மா காந்திக்கு யார் சொல்லியிருப்பா? மகாத்மா காந்திக்கு யார் சொன்னார்னா, the real hero of this era சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் சொன்னது, அவர்தான் காந்தியடிகளுக்கு சொன்னது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒற்றை சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். சிந்தனை பூர்வமாக அந்த சொல்லை நாம் சந்திக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. கார்ல் மார்க்ஸ் இறந்து போனான். கார்ல் மார்க்ஸ் இறந்து போன போது நம்ம எத்தனை சொல்லால அந்த இறப்பை குறிக்கிறோங்க. இது ரொம்ப கடவுள் பக்தி இருக்கக்கூடிய பூமி. யாராவது செத்து போனாங்கன்னு சொல்ல மாட்டோம், நிறைய சொற்களால அதை வந்து சொல்லுவோம். எனக்கு தமிழ் மீது ஆர்வம், சொல் மீது ரொம்ப ஆர்வம். ஒரு சொல்ல சொல்லும்போது அந்த உணர்வோடு போய் அந்த சொல் சேர்ந்து பாருங்க. 10 சொல் ஒரே பொருளுக்கு இருந்தாலும் அந்த ஒரே பொருளை 10 விதமான ஃபீலிங்கை ஏற்படுத்துறதுக்கு அந்த 10 சொல் பயன்படும். செத்து போனார் சொல்றோம், மண்டையை போட்டார் சொல்றோம், இயற்கை எய்தினார் சொல்றோம், சிவபதவி அடைந்தார் சொல்றோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல் காலமானார். It becomes time. என்ன சொல்லுங்க அது? காலமானார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ்ல பாஸ்டாவே தான் இருக்கு, எங்க போனான்னு தமிழ் தான் சொல்லுது, இயற்கை எய்தினார். அது எனக்கு பிடிக்கும். இயற்கை எய்துதல் ரொம்ப பிடிக்கும். எல்லா சொல்லையும் தூக்கி சாப்பிடுற சொல்ல ஏங்கல் சொன்னான். ஏங்கல்ஸ் அவனுடைய தோழன், கார்ல் மார்க்ஸுடைய தோழன். ஏங்கல் சொன்னான், ஒரு பத்திரிகையில் எழுதுறான், இன்று காலை இவ்வளவு மணி அளவில் என் தோழன் கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டான். சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் தான் மரணம். நான் யோசிச்சு பாக்குறேங்க, நம் குழந்தைகள் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் பெற்றோர்கள் தானே பேரு. நம்ம தந்தவங்க தானே, இந்த பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை தந்தவங்க, இந்த சமூகத்துக்கு குழந்தைகளை தந்தவங்க, குடும்பத்துக்கு குழந்தைகளை தந்தவங்க தானே. நமக்கு தந்தோரம் தானே பேர் இருக்கணும். ஏன் பெற்றோர்னு பேர் இருக்கு? நாம ஒன்னும் தரல,
குழந்தைகளை நாம் தரவில்லை. வல்ல இறைவனின் பேரருளாலும் இயற்கையினுடைய பெரும் கொடையாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர். நாம் பெற்றவர்கள். குழந்தைங்க 100% அட்டெண்டன்ஸ்ங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. அதுங்களா எப்படி இருக்குதுங்க? மார்க் வாங்குறாங்க பாருங்க. ஆவரேஜா 480 இந்த ஸ்கூல்ல. நாங்கெல்லாம் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்கு பட்ட கஷ்டம் காட்டிட முடியுமா? என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட். நமக்கு என்னங்க டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது நான் கேக்குறேன். 40களில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது மேடம்? மேக்ஸிமம் என்ன டிஸ்ட்ராக்ஷன்? புதன்கிழமைக்கு ஒரு சித்திரஹார், வியாழக்கிழமைக்கு தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும், அப்புறமா ஒரு ஒளி மொழியும், சனிக்கிழமை ஒரு ஹிந்தி படம் பாடாவதியா இருக்கும், பார்க்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு தமிழ் படம், அதுவும் வீட்டுல டிவி இருக்காது, பக்கத்து வீட்டுல போய் 4 நாள் கொடுத்து பார்க்கணும். வாரமெல்லாம் கொடுக்குற பாக்கெட் மணியை சேர்த்து அடிச்சாதான் 4 நாள் கிடைக்கும். இவ்வளவுதான் இருந்தது டிஸ்ட்ராக்ஷனே. எப்படா 5 மணி ஆகும்? அப்படி போய் உட்காந்து போல கலர் கலரா அந்த கோடு இருக்கும். அந்த டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தோம். நாம 250 தாண்டறதுக்கு அவ்வளவு பல்ட்டி அடிச்சோம் 10th ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் அப்படி ரிமோட் அப்படி அழுத்தினா 350 சேனல் வருதுங்க. உங்க மொபைல நீங்க சும்மா பாத்ரூமுக்கு போங்களேன், அது எடுத்து நோண்டி நுங்க எடுத்துருது. அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் அந்த குழந்தைகளுக்கு. அத்தனை டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் 450 480 500 அப்படி வாங்குது. நம்மளை விட நல்லா படிக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க நம்ம குழந்தைகள். முதல்ல அதை நம்புவோம். அந்த குழந்தைகளை முதலில் நாம் நம்ப வேண்டும். எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன், மேடம் கிட்ட கேட்டேன். இந்த பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களா, அம்மா கிட்ட கேட்டேன். மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 950. எத்தனை பிள்ளைங்க பிரைஸ் வாங்கி இருக்குதுங்க? ஒரு 150. ஓ ஓகே. எத்தனை பிள்ளைங்க இந்த கல்ச்சுரல்ஸ்ல இருக்காங்க? அந்த 150ல இருந்தே ஒரு 75 வந்துரும், மீதி ஒரு 100. அப்போ போட்டா 150 பிளஸ் ஒரு 100, 250 பிள்ளைகள் தான் பரிசு வாங்குகிறார்கள். அவர்கள் இந்த மேடையில் திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். நான் பேச வந்தது அந்த 250 பிள்ளைகளுக்காக இல்ல. நான் உலகமெல்லாம் பயணம் செய்த அந்த குழந்தைகளை சந்திப்பது திறமைசாலிகளையும் புத்திசாலிகளுக்காகவும் இல்ல. இந்த மீதி இருக்குதுங்க பாருங்க, 600 700. அது நம்ம வீட்டுல தான் இருக்கும், பாத்துருக்கீங்களா? படிக்கவும் தெரியாது, பிரைஸும் வாங்க. அது பேர் நம்ம புளி மூட்டைன்னு வச்சிருக்கோம். வீட்டுல சும்மா இருக்கும், வாய் பேசும், எதுவும் செய்யாது, சொல்ற பேச்சு கேட்காது. ஓ புத்திசாலி யார் தெரியுமா? இந்த பிள்ளைங்க இது வாங்கிச்சு பாருங்க, லைனா வந்து கொஞ்சமாவது இன்டிசிப்ளினா யாராவது இருந்தாங்களா? சூப்பரா டிசிப்ளின்டா இருக்கும், அது நல்ல மார்க் வாங்கும், சூப்பரா இருக்கும், அது புத்திசாலி. இப்போ டான்ஸ்லாம் ஆட போது பாருங்க, அதுங்க என்ன மாதிரி சாந்தனு மாதிரி திறமைசாலி. அடியே வாங்காது, நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வரும், ஓகேன்னு பாஸ் பண்ணிடும், பொழைச்சிக்கும், இது திறமைசாலி. இந்த மீதி 700 இருக்குதுங்கல்ல, அதுங்க யார் தெரியுமா? அதுங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டீச்சரா சொல்றேன், நான் வந்து குழந்தைகளை சீக்கிரமா அசஸ் பண்ணிடுவேன். இது யாரு அப்படின்ட்டு, இது புத்திசாலியா திறமைசாலியா இல்ல தேர்ட் கேட்டகரியா? இந்த தேர்ட் கேட்டகரி யார் தெரியுமா? இந்த தேர்ட் கேட்டகரி தான் நம்ம சத்யச்செல்லப்பன் சார் மாதிரி, உங்க கரஸ்பாண்டன்ட் மாதிரி. யார் தெரியுமா அவரு? இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கிற நிர்வாகி. அதுங்க தான் அந்த 700. நல்லா படிக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல திறமையானவங்க நிறைய சம்பாதிக்கலாம். கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா இறங்கு, நீ இறங்கி கதவு திறந்து விடுன்னா அர்ஜுன. அவன் சொன்னா, இங்க பாரு, மரியாதையா இறங்கு, போர் முடிஞ்சது, இறங்கு. வேண்டாம் வெறுப்பா, இறங்கி கதவை டேஷ் பண்ணி சாத்திட்டு நேரா டென்ட்டுக்குள்ள போறான். அவன் டென்ட்டுக்குள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்படி அள்ளி குதிச்சான் கிருஷ்ணன். குதிச்சு வேகமா அந்த பக்கம் குதிச்சு அங்க நகரத்துக்கும் அந்த தேர் பத்தி ஏறுறதுக்கும் சரியா இருந்தது. அப்போ சொன்னானா கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா பயப்படாதே, இந்த தேர் முழுக்க நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தது, எல்லா ஆயுதங்கள் இருந்தது, எல்லாம் கொலை செய்த ஆயுதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை என்னுடைய பாசிட்டிவ் ஃபோர்ஸால தான் நிறுத்தி வச்சிருந்தேன். நான் இறங்கி இருந்தால் உன்னுடைய நெகட்டிவ் திங்கிங்கால இது எரிந்து நீயும் எரிந்து சாம்பலாகி இருப்பாய், அதனால் தான் உன்னை இறங்க சொல்லி நான் இறங்கினேன் என்று கிருஷ்ணன் சொன்னான். பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கிறது தாங்க பலம். ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. கனிந்த மனதோடு இருக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் நம்மில் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? நம் குழந்தைகளை நாம் ஆயத்தமாக இருக்க சொல்ல வேண்டும். Be prepare yourself. Preparation இருக்க கூடாதுங்க. இன்றைக்கு தோல்வி அடைய வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால் prepare பண்ணுங்க. யார் ஒருவர் திட்டமிட்டு வாழ்க்கையை சந்திக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள்.